எஸ்ஐஆர் நீங்க கூட படிவமெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்க சோசியல் மீடியா பக்கத்துல பார்த்திருந்தேன். அதே போல முகாமெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க போல. தமிழ்நாட்டுல இங்க பெரும்பாலான கட்சிகள் 90% கட்சிகள் எஸ்ஐஆர் வேண்டான்றாங்க சார். எஸ்ஐஆரால மக்கள் அல்லோலப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஒரு ஷார்ட் பீரியட்ல என்னத்தையாவது ஒரு சூழ்ச்சி அரசியலை பிஜேபி கையில எடுத்திருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே. எந்த ஒரு நல்லதும் சிறிய வழி இல்லாமல் எந்த ஒரு நல்லதும் நடக்காது. இப்ப நீங்க பாக்குறீங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பல்வேறு நபர்கள் பங்களாதேஷ் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு அற்புதமான இது. வாக்காளர்கள் எல்லாம் வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய கலெக்டரேட் கிட்ட போய் என்னோட ஒரு கிணத்துக்கடவு ஒரு தொகுதியில மட்டும் 12,000 வாக்காளர்களுக்கு டபுள் என்ட்ரி. அப்பா பேரு ஒரே பேரு, ஒரே அப்பா பேரு, ஒரே ஏஜ், ஒரே அட்ரஸ் இத மார்க் பண்ணி அது வந்து பூத் நம்பர் அவங்களோட வரிசை நம்பரை போட்டு மார்க் பண்ணி கலெக்டரேட்ட கொடுத்தோம். ஒரு சட்டமன்ற தொகுதியில டபுள் என்ட்ரி மட்டும் 12,000 இருக்குன்னா 6,000 போலியாக இருக்கு. இது மாதிரி டெத்து இந்த 20 வருஷம் டெத்து நீக்கவே இல்லை. வீடு ஷிஃப்ட் பண்ணி போனதெல்லாம் நீக்கவே இல்லை. இருக்க வேண்டிய பல பேருக்கு வாக்காளர் பட்டியல பெயர் இல்லை. வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடியவங்களுடைய பெயர் பல்வேறு பெயர் இருக்கு. நீங்க வந்து ஒரு பூத்துக்குள்ள போனீங்கன்னா 1000 வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அதிகபட்சம் 700 வாக்காளர்களை தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவன் ஆவரேஜ் 300 வாக்காளர்கள் கண்டுபிடிக்கவே முடியறது இல்ல. அதனால வாக்காளர் பட்டியல நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. கடைசி எஸ்ஐஆர் வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலா இருக்கு. அதனால அதையெல்லாம் சுத்தப்படுத்தினால்தான் உண்மையான ஜனநாயகம் வரும். போலி வாக்குகள் எல்லாம் ஒழிக்க முடியும். அதனால இந்த எஸ்ஐஆர் வந்து உண்மையாலுமே நல்லது. நல்லது நடக்கும் பொழுது நம்ம உடம்பு சரியாகும் போது பல்வேறு விதமான வழிகளை நம்ம அனுபவித்தாதான் நல்லது நடக்கும். அது வந்து கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுக்கறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. அதுக்கு வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும் நாம.